வணக்கம் நண்பர்களே. அஷ்டகர்மம் எந்த வேலை செய்தாலும் சரி வேகமாக செய்து முடிக்கும் காட்டேரி விஷயம். இது எப்படி வசிப்படுத்துறது, இதுக்குள்ள முறையை சொல்கிறேன். இந்த பூஜை மயானத்தில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தனிமையான காடு சார்ந்த இடத்துல பூஜை பண்ணுங்கள். வீட்டில் பூஜை பண்ணாதீங்க. இந்த பூஜை அமாவாசை இரவு ஒரு 10 மணிக்கு நீங்கள் பூஜை பண்ணணும். நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு இடம் தேர்வு பண்ணிக்கங்க. பிறகு அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் எலுமிச்சை மரத்தை 2 பழம் எடுத்துக்கோங்க. 2 பழம் எடுத்து 8 பாகமாக நீங்கள் அறுத்து காட்டேரி மந்திரத்தையே ஒரு 21 முறை ஜபித்து, உன்னை தவிர வேறு எந்த சக்தியும் என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சங்கல்பம் பண்ணிடுங்க. சங்கல்பம் பண்ணிவிட்டு 8 திசையிலையும் தூக்கி வீசிடுங்க. பிறகு காட்டேரி சக்கரத்தை பூமியில் வரைங்க. பூமியில் வரைந்து அந்த சக்கரத்தின் மீது நீங்கள் அமர்ந்துங்க. உங்களுக்கு எதிரில் தலை வாழை இலை விரித்து, பூ பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு, காதோல கருகுமணி, ரத்த சோறு, ஆட்டுக்கறி, ஆட்டு ஈரல், மீன், முட்டை சகல படையிலும் வைங்க. வைத்து கருப்பு கோழி பலி தந்து காட்டேரி மந்திரத்தை ஜபிங்க. 1800 ஜபிங்க. 1800 ஜபித்து பூஜை முடிச்சுருங்க. பிறகு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. இது போல் 11 நாள் பூஜை பண்ணுங்கள். இப்படி செய்தால் அந்த காட்டேரி உங்களுக்கு வசியமாயிரும். நீங்கள் அஷ்டகர்மத்தில் எந்த வேலை செய்தாலும் சரி உடனே செய்து முடிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நாளும் கடைசி நாள் மட்டும் படையில் வைங்க. இடையில எதுவும் தேவையில்லை. நீங்கள் பூஜை பண்ணும் பொழுது எப்பொழுதுமே சரி எலுமிச்சம்பழம் எடுத்து 8 திசையிலையும் அறுத்து போட்டுருங்க. அப்போ தான் எந்த ஒரு தீய சக்தியும் உங்கள் கிட்டே வராது. இப்படி பண்ணுனா 100% அந்த காட்டேரி உங்களுக்கு வசியமாகும். மாந்திரீகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்தது நல்ல வீடியோ போட நன்றிங்க.